ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் கோல்டு ETF ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி டாப் 10 கோல்டு ETF ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் கோல்டு ETF ஃபண்டு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 0.53%. ரிஸ்க் ரேஷியோ ஹையஸ்ட்டாக இருந்தால் கூட லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 10.87% இருக்குது. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 10.58%. செகண்டில் அடுத்தது வருது பார்த்திங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் கோல்டு ETF ஃபண்டு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5%. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 10.78. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.40% இருக்குது. தேர்டு ஐடிபிஐ கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகேவா, இதோட NAV 5319 வருது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.35%. மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ருபீஸ் பண்ணோம். 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.68% இருக்குது. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 13.07%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்டு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.55%. மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹5,000 தான். 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.64%. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.99%. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா HDFC கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.59%. இதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11%. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.40%. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொட்டாக் கோல்டு ETF. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.55%. ரிஸ்க் ரேஷியோ ஹை ரிஸ்க் தான். மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹5,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.50%. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.90%. நெக்ஸ்ட்டு UTI கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.13%. அதோட மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 20,000. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.1%. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.6%. SBI ETF ஃபண்ட் கோல்டு அடுத்தது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.64%. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.6%. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.9%. மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹5,000. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆதித்ய பிர்லா சன் லைஃப் கோல்டு ETF. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.54%. மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹5,000. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.6%. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.9%. நெக்ஸ்ட் குவாண்டம் கோல்டு ஃபண்டு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.78%. மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹500. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.4%. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 12.7%. எப்போவுமே பார்த்திங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி SIP கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது கூட சூஸ் பண்ணிக்கலாம் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோக்காக. அண்ட் மோரோவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. less than 5% இல்லை அரௌண்ட் 0.5% இருக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஷேர்ஸாக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குவாண்டம் கோல்டு ஃபண்ட் நமக்கு ரீசனபுளான அமௌண்ட்டாக இருக்குது. இதை ஒன்று சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான இருக்கிறது பார்த்திங்கன்னா SBI சேஃபஸ்ட்டும் கூட. லாங் டேர்முக்கு அக்யூமுலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. 0.64% தான் இருக்குது. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருந்தாலும் நமக்கு கோல்டு பீஸு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ETF கோல்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு ETF கோல்டு ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா லாங் டேர்முக்கு அக்யூமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போவே கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமுக்கு அரௌண்ட் 6,800 அது மாதிரி இருக்குது. கிராமுக்கு 10,000 போக வாய்ப்பு இருக்குது அது ஃப்யூச்சரில். ஏன்னா கோல்டோட டிமாண்ட் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போது
கமாடிட்டிலே பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர், ஜிங்க்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கோல்டு தான். ஏன்னா கோல்டு தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரு ஆபரண தங்கமாக எல்லோரும் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆபரண தங்கம்னால் அதில் செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கோல்டு வாங்கி வைக்கும்போது சேஃப்டி அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இருக்குது. இப்போ ETF கோல்டு அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பேப்பர் கோல்டு தான் அது. உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு மேரேஜுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் 10 to 20% அட்லீஸ்ட் ஒரு 15% கோல்டுக்காக நீங்கள் ஒதுக்கலாம். இந்த மாதிரி ETF கோல்டு ஃபண்ட்ஸ்லாம் வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன். இப்போ ஒரு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 11.6%, 12%லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் உங்களுக்கு கம்பேர் டு FD. ஓகேவா? FDயும் போட்டு வச்சுக்கலாம். பட் FD கம்பேர் பண்ணும்போது கோல்டுங்கிறது நல்ல விஷயம். சில பீப்புள் வந்து கேட்பாங்க, கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து நகையை வாங்கி வச்சுட்டு மேரேஜ் சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் வரும்போது அவங்க வந்து நியூ மாடல்ஸாக பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துக்குமே வந்து டேக்ஸ் இருக்குது, வேஸ்டேஜ் அது மாதிரிலாம் இருக்குது. ஓல்டு நகையை வந்து புது நகையாக மாற்றும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேவிங்ஸ் ஆப்ஷனாக கிடைக்கும், ஒரு ETF கோல்டுங்கிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 10 ETF கோல்டு இது பார்க்குறோம். இதில் வந்து இந்த 20,000 இருக்குதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். UTI கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஃபண்ட், ட்ரேடர் ஃபண்ட்லாம் உங்களுக்கு வந்து குவாண்டம் ஃபண்டு பரவாயில்ல, 500 ருபீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஃபண்டு வந்து 5,000 ருபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. ICICIயும் 5,000 இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா HDFC இருக்குது. அது மாதிரி SBI, HDFC அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்க்கெலாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்லேயும் பெட்டராக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா HDFCலலாம் 0.59% தான் இருக்குது. அதனால் இந்த ஃபண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர் த பீரியடில் உங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸாகவும் இருக்கும். உங்கள் டாட்டர் யாருக்காவது மேரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வந்து நல்லா புதுசாக எதாவது நகை பண்ணும்போதும் இது யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் கம்பேர் டு ஒரு நகையாவோ இல்லை வந்து ஒரு கோல்டு காயினாவோ இல்லை கோல்டு பாராவோ வாங்குறதுக்கு பதிலாக இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். நீங்கள் ஒரு இதில் ஒரு இதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு மினிமம் அமௌண்ட்டாக கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். 5,000ங்கிறது வந்து எவ்வளவோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். அதில் இந்த மாதிரியான ஒரு சேவிங்ஸ் ஃபண்ட்ஸில் பண்ணுறதுல உங்களுக்கு நல்ல விஷயம். ஏன்னா வந்து என்ன தான் வந்து நகையோட தேவை வந்து கம்மியாக இருக்கும், இல்லை டே டு டே லைஃப்பில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாலும் மேரேஜ் டைமத்தில் கம்பேர் டு அதர் கமாடிட்டி இதில் உங்களுக்கு வந்து சில்வர் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பிளாட்டினம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் கோல்டு தான் வந்து வயசாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது உங்களுக்கு இன்னுமே இருக்கும். எல்லா மேரேஜஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங்காக இருக்கட்டும், ஒரு செயினாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எந்த நகையாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இன்னுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா மேரேஜஸ்லையுமே. இப்போது வெயிட் பண்ணி வாங்குகிறேன், நாளாகட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பர் ஃபண்ட்ஸ், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபண்ட்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். இப்போ உங்கள் பசங்களே வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகுது, 8 இயர்ஸ் ஆகுதுன்னா எப்படியும் வந்து உங்களோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து நியர்லி வந்து 24-25 வயசில் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.